வானிலை ஆய்வு மையம் உரிய முன்னறிவிப்பை அறிவித்தும் விடியாதிமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தென் மாவட்டங்கள் அதிக கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறிய அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வானிலை ஆய்வு மையம் உரிய முன்னறிவிப்பை அளித்தும் விடியாதிமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தென் மாவட்டங்கள் அதிக கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தென் மாவட்டங்களில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக மழை பொழிந்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் 14/12/2023 அன்றே தென் மாவட்டங்களில், நான் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்று செய்தி வெளியிட்டார்கள். அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது. ஊடகத்திலும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் வெளிவந்துள்ளன. உடனடியாக இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அதிக மழையால் இந்த 4 மாவட்ட மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு முழு காரணம் அரசு உரிய முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதுதான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பருவமழை தொடங்குவதற்கு முன்பதாகவே எந்தெந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படும் என்ற வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை முறையாக பின்பற்றியிருந்தால் சென்னையில் மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்பையும் தென் மாவட்டங்களில் கனமழையால் நேர்ந்த பாதிப்புகளையும் தவிர்த்திருக்கலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை வருவதற்கு முன்பாகவே மக்களுக்கு எந்தெந்த பகுதியில் வானிலை ஆய்வு மையம் புயல், வெள்ளம், கனமழை செய்தி வெளியிடுகின்ற பொழுதோ அதை முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசு உரிய முறையிலே செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயலும் பாதிப்பிலிருந்து மக்களை மீட்டிருக்கலாம். இப்பொழுது தென் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்கலாம். கனமழையினால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று விடியாதிமுக அரசின் முதலமைச்சர் டெல்லியிலிருந்து பேசியிருப்பது வேடிக்கையாக இருப்பதாக விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் பத்திரிகை ஊடகங்களில் வெளிவரும் செய்திகளை முதலமைச்சர் பார்ப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் விடியாதிமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீரவசனம் பேசுகிறார். ஏதோ சென்னையில் புயல், அதனால் கனமழை பெய்தது, விரைவாக செயல்பட்டு மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை என்ற செய்தியை டெல்லியிலிருந்து வெளியிட்டிருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கின்றது. இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை விமர்சனம் செய்தார்கள் என்று அவர் பார்க்கவில்லை போல் இருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய மழை 4ஆம் தேதி வரை பெய்ததாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் இவை எதுவும் முதலமைச்சருக்கு தெரியாத நிலையில் மத்திய குழு அரசை பாராட்டியதாக மட்டும் பெருமையுடன் பேசி வருவதற்கு கண்டனம் தெரிவித்தார். கடந்த 3/12/2023 அன்று மாலையிலிருந்து அடுத்த நாள் 12 மணி வரை, அதாவது 4/12/2023 மதியம் வரை தொடர்ந்து கனமழை சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர் கனமழை பொழிந்தது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து வீட்டிலிருந்து மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஏதோ மத்திய குழு வந்ததாம், பார்வையிட்டதாம், பாராட்டி விட்டு சென்றதாம். அங்கு இருக்கின்ற மக்களை போய் கேட்டால்தான்
என்ன பாராட்டு இந்த அரசுக்கு கிடைக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியும், இந்த முதலமைச்சருக்கு தெரியும். தூத்துக்குடியில் உள்ள பகில் ஓடை கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 85% பணிகள் நிறைவு பெற்றதாகவும், ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 15% பணிகளை கூட இந்த 2.5 வருட ஆட்சியில் மேற்கொள்ளவில்லை எனவும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பகிம் ஓடையை அந்த நீர் வடியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக அந்த பணிகள்லாம் துவங்கப்பட்டு சுமார் 85% அதிமுக ஆட்சியிலே நிறைவு பெற்று விட்டன. எஞ்சிய பணி 15% தான் இருந்தது. இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டு காலத்தில் அந்த 15% பணி கூட நிறைவேற்றவில்லை. இதனால அந்த ஓடையில் வழியாக வெளியேறுகின்ற நீர் தடைபட்டு அந்த குடியிருப்பு பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வீட்டிலிருந்து வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலையை நான் இன்றைய தினம் காலையில் சென்று பார்த்தேன். ஊடகம் பத்திரிகைகளும் அதை படமாக பிடித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கு தூத்துக்குடியில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டத்தை வேகமாக துரிதமாக செயல்படுத்தி முடிக்கப்பட்டிருந்தால் அந்த ஓடையின் வழியாக இன்றைக்கு பெய்த மழைநீர் வேகமாக வடிய தொடங்கி இருக்கும், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்களின் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பெரும் சேதமடைந்திருப்பதாக தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் இந்த வாகனங்களை உரிய முறையில் பழுது நீக்கம் செய்ய ஆளும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் எல்லாம் கனமழையில் வெள்ளத்தால் முழுகி சேதமடைந்திருக்கின்றன. ஆகவே அந்த வாகனங்களை பழுது பார்க்க அங்கங்கே அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு முகாம்கள் அமைத்து இருசக்கர வாகனங்கள் பாதிக்கப்பட்ட இருக்கின்றவர்களுக்கு அதை ரிப்பேர் செய்து கொடுக்கப்பட வேண்டும், பழுது பார்த்து கொடுக்க வேண்டும். அதேபோல் 4 சக்கர கார்கள் இன்றைக்கு நான் தூத்துக்குடியில் பார்க்கின்ற பொழுது பகில் ஓடை அருகிலே அந்த வீட்டுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட காரெல்லாம் நீரிலே முழுவதும் முழுகிவிட்டது. அதெல்லாம் சாதாரண மக்கள் அந்த காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த கார்களையும் அந்தந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு பழுது நீக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன். கனமழையால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சேதமடைந்துள்ள பகுதிகளை அரசு அதிகாரிகள் முறையாக பார்வையிட்டு ஏக்கருக்கு 25,000 ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயிகள் இந்த கனமழையால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் பயிரிட்ட இந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையால் தண்ணீரால் முழுகி அந்த பயிரெல்லாம் சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு அரசு அதிகாரிகளை கொண்டு வேளாண்மைத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்கள் மூலமாக ஆய்வு செய்து உரிய இழப்பீடு அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதை நம்பித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட்டுவிட்டு வேகமாக துரிதமாக செயல்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் தர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். திருநெல்வேலியில் அதிக மழை பொழிவால் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் சீர் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த திருநெல்வேலியில தாமிரபரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தால் அதிக மழை பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் 8 பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது. அந்த 8 பேர் குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை
இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதே போல சாலை தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது. ஆகவே மக்களுடைய பிரச்சனையை எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை. சாலைகள் துண்டிக்கப்பட்டுகின்றது, சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும், தகவல் தொழில் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தூத்துக்குடி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக தண்ணீர், உணவு கூட இந்த விடியா அரசு வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் அரசின் இத்தகைய நடவடிக்கை மீது மிகவும் வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டார். நான் தூத்துக்குடிக்கு போனேன், அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன், மக்களையும் பார்த்தேன். அதோட திருநெல்வேலிக்கு வந்தோம், அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தோம். அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட 3 நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின் முன்னே அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே இனியாவது இந்த அரசு தூங்கி கொண்டு இருக்காம விழிப்போடு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனை இது அரசியலாக்க நாங்கள் விரும்பல. மக்கள் உணவில்லாம 3 நாள் இன்னைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி வெட்கக்கேடானது. அதிக மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் 600 படகுகள் தயாராக உள்ளதாக தலைமை செயலாளர் பேட்டியளித்ததை சுட்டிக்காட்டி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு படகை கூட காண முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி சொல்றாரு 600 போட் விட்டுட்டுன்னு சொல்றாரு. ஒரு போட் கூட அங்க வரல. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்காங்க வீட்டில். அங்கிருந்து வெளியில் வர முடியல. இந்த காட்சி தான் பார்க்கிறோம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 3 நாட்களாக மக்கள் குடிநீர், பால், உணவில்லாமல் தவித்து வருவதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் களத்திற்கு செல்லாமல் ஊடகங்களில் மட்டுமே பேட்டியளிப்பதாக குற்றம் சாட்டினார். அங்க இருக்கின்ற மக்கள் எங்களிடத்திலே தெரிவித்தது 3 நாட்களாவது சாப்பிட்டு இன்னும் உணவு கிடைக்கவில்லை, எந்த அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை, எந்த அமைச்சரும் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். ஆனா ஊடகத்தில் எல்லா அமைச்சரும் அழகா பேட்டி கொடுக்குறாங்க. நாங்கள் போய் மக்களை பார்த்தோம், மக்களுக்கு தேவையான முதற்கட்ட பணிகள்லாம் செஞ்சோம், உணவு கொடுத்தோம், தண்ணி கொடுத்தோம், மருத்துவ சிகிச்சைத்தோம், அங்கே முகாமில் தங்க வச்சோம் என்று பச்சை பொய்யை பேசுகின்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போர்க்கால அடிப்படையில் வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உணவை இனியாவது மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் இந்த அரசு. அதோட குழந்தைகளுக்கு தேவையான பால் பாக்கெட் கொடுக்க வேணும், பால் பவுடராவது கொடுக்க வேணும், குடிதண்ணீர் கொடுக்க வேண்டும். ஏன்னா மழை வெள்ளம் வந்த பிறகு குடிதண்ணீர் ஒரு கஷ்டத்தை வந்து குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்கனவே சென்னையிலே ஏற்பட்டது. அதையாவது இவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியாக எங்களுக்கு சொல்லவில்லை என்கிறார். அவரெல்லாம் சரியா தான் சொன்னாங்க. உங்களுடைய அரசு செயலற்று இருக்கின்றது. அதனால மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால மக்கள் துன்பத்தில் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காட்சி பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தும் விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காத அரசுதான் இந்த விடியா திமுக அரசு என்று கடுமையாக விமர்சித்தார். இந்த தென் மாவட்டத்தில் 4 மாவட்டத்திலையும் கனமழை பொழியும், அதிக கனமழை பொழியும் என்று சொன்னாங்க. அதிக கனமழைனா 21 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் சொன்னாங்க. அப்ப இந்த அரசு 14ஆம் தேதியே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லிட்டாங்க. உடனடியாக வேகமாக துரிதமாக செயல்பட்டிருந்தா இந்த உணவு பிரச்சனை வந்திருக்காது, குடி பிரச்சனை வந்திருக்காது, இந்த பால் இல்லை என்ற பிரச்சனை வந்திருக்காது. ஆங்காங்கே படுகளை வைத்து எங்கெங்கெல்லாம் தண்ணிகள் அதிகமாக தேங்கியிருக்குதோ அங்கெல்லாம் மக்களை அங்கே அழைத்து வந்து முகாமிலே தங்க வச்சிருக்கலாம். எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காத ஒரு அரசு இந்த விடியா திமுக அரசு. கடந்த அதிமுக ஆட்சியில் ஆறு, குளம், ஏரி போன்றவை குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஆழப்படுத்தி முறையாக பராமரித்து பாதுகாத்து வந்ததாக பெருமையுடன் குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இதனை விடியா திமுக அரசு முறையாக கையாளவில்லை என்று குற்றம் சாட்டினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஏரி, குளம், குட்டை எல்லாம் இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி நாங்கள் பாதுகாத்தோம். ஆனால் அந்த விடியா திமுக அரசு அற்புதமான குடிமராமத்து திட்டத்தை கைவிட்டுட்டாங்க.
அந்த ஏரிகளையும் பராமரிக்க கைவிட்டுட்டாங்க. அதனால இன்றைய தினம் கனமழை பெய்கின்ற பொழுது ஏரி நிரம்பி ஆங்காங்கே இருக்கிற கரைகள் உடைத்து குடியிருப்பு பகுதியில் பூந்து விவசாய நிலைகளில் பூந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அரசியல் பார்க்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும். அது ஏற்கனவே மத்திய குழு வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த அரசு நிவாரணம் வேற கேட்டிருக்குது. அந்த நிவாரணத்தை இந்த மத்திய அரசு வழங்க வேண்டும். இதில் அரசியல் பார்க்காம மக்களுடைய பிரச்சனையை பார்த்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை பாரத பிரதமர் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளை எந்தவித ஆய்வுகளும் மேற்கொள்ளாமல் திமுகவைச் சேர்ந்த எம்பி டி.ஆர். பாலு நாடாளுமன்றத்தில் 6000 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரியதை சுட்டிக்காட்டிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி விளம்பரத்திற்காக திமுக இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சாடினார். டி.ஆர். பாலு எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு 6230 கோடி ரூபாய் பெரும் வெள்ளம் ஏற்பட்டு சேதமடைஞ்சு கேட்கிறாரு. எந்த சேதத்தையும் கணக்கிடாம இந்த தொகை எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு தொகை கேட்க வேண்டும் என்று சொன்னால், நானும் முதலமைச்சராக இருந்தேன். இன்றைக்கு தண்ணீர் வெடித்த பிறகு என்னென்ன வகையில் சேதம் ஏற்பட்டது, அரசு மக்களுக்கு என்ன சேதம் இருக்கு, அரசு பல்வேறு துறைகள் மூலமாக என்ன சேதம் இருக்கு, விவசாயிகளுக்கு என்ன பயிர் சேதம், மின்கம்பங்கள் எத்தனை சேதம், இன்றைக்கு எத்தனை சாலைகள் சேதம், இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளும் ஆய்வு செய்து அந்த அதிகாரி மூலமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி தேவை, எவ்வளவு இந்த வெள்ளத்தால் சேதமடைந்தது கணக்கிட்டு அதுக்கு பிறகு கேட்டிருந்தா கொடுப்பாங்க. இப்ப எதுவுமே கணக்கெடுக்காத இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு விளம்பரப்படுத்துவதற்காக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே திரு டி.ஆர். பாலு அவர்கள் தமிழகத்தில் மிஜாம் புயலால் 6230 கோடி அளவுக்கு சேதமடைந்தது என்று கேட்டிருப்பது நிந்தையாகவும் வேடிக்கையாகவும் இருக்குது.